அதிமுகவின் தொண்டர்களால் ஒட்டப்பட்ட போஸ்டரால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியடைந்திருக்கிறார். ஒற்றுமையால் ஒன்றிணைவோம் என்று சசிகலா அவர்களது உருவப்படத்தை பயன்படுத்தி அதிமுகவின் தொண்டர்கள் பயன்படுத்தியதால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மேலும் ஒரு தலைவலியாக மாறிவிட்டது. அதாவது மக்களவை தேர்தலில் அதிமுக பெரும் தோல்வி அடைந்ததன் காரணமாக கண்கலங்கி இருக்கின்ற அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது இதற்கு ஒரே வழி, மீண்டும் ஒன்றிணைய வேண்டும். அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய முடியும் என்றும் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை சசிகலா போயஸ் கார்டனில் உள்ள தன்னுடைய வீட்டில் தொண்டர்களை சந்தித்து பேசியுள்ளார். இதற்கிடையே அவர் ஆலோசனை நடத்த இருந்த வீட்டிற்கு முன்பாக அவருடைய ஆதரவாளர்கள் பரபரப்பான போஸ்டர்கள் ஒன்றையும் ஒட்டியுள்ளார்கள். அதில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா என்று குறிப்பிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், அப்பொழுதுதான் துரோகியை வீழ்த்த முடியும், 234 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு சசிகலா அவர்கள் ஒற்றுமையாக அதிமுகவில் பயணிக்க வேண்டும் என்றும் அந்த போஸ்டரில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமி என்ற சுயநலவாதியால் தான் தற்பொழுது மக்களவை தேர்தலில் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றியடையாத முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், மீண்டும் இதுபோன்ற நிலைமை ஏற்பட்டால் தமிழக மக்கள் துரோகிகளின் காலடியில் தான் வீழ்ந்து கிடப்பார்கள் என்றும், சரியான போட்டி அதிமுகவிற்கு அமைய வேண்டும் என்றால் ஒன்றிணைய வேண்டும் முதலில், அப்பொழுதுதான் அதிமுக பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். ஒற்றுமை மட்டும்தான் அதிமுகவிற்கு பலம். சாதி ரீதியாகவோ பண ரீதியாகவோ வாரிசு ரீதியாகவோ அதிமுகவை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கியது தமிழக மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே தவிர பணத்தை சம்பாதிக்க வேண்டும், சாதியை வளர்க்க வேண்டும் என்று கிடையாது என்று சசிகலாவிற்கு ஆதரவாக போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இப்பேற்பட்ட தொண்டர்கள் தற்பொழுது வளர்ச்சியடைந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி நிலைமை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக இதனை கவனத்தில் கொண்டு ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்குவாரா, இல்லை சுயநலவாதியாக மீண்டும் தனித்துதான் போட்டியிடுவாரா? அப்படி போட்டியிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்று தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது.